ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சகோதரிகளின் கால தியானத்தின் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் காலை தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் 15வது அதிகாரம் 1 to 8 வரையிலான வசனங்களை நாம் தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களே ஒரு காட்டு திராட்சை செடிக்கு ஒப்புமையாக கர்த்தர் எசேக்கியேல் மூலமாக அங்கே உணர்த்துகிறத நம்ம பார்க்குறோம். வசனம் 2ல் மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்த்திலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கிறத நம்ம பார்க்குறோம். காட்டுக்குள்ள அநேக செடிகள் இருக்கிறது. அந்த செடியில திராட்சை செடி இருந்தா அதுக்கு மேன்மை என்ன அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறார். அதுக்கு மேன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கனி கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தாதான் அதனுடைய மேன்மையை நம்ம பார்க்க முடியும். ஆனா காட்டுக்குள்ள இருக்கிற அந்த திராட்சை செடியானது பராமரிக்கப்பட்டாதான் கனி கொடுக்க முடியும். அப்ப அதுல கனி இல்லை, அதனால அதுக்கு மேன்மை இல்லை அப்படிங்கிறத அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். வசனம் 3-4 நம்ம பார்க்கும்போது, யாதொரு வேலையை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ, யாதொரு தட்டுமுட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முனையை அதனால் செய்வார்களோ, இதோ அது அக்கினிக்கு இரையாக எரிக்கப்படும், அதன் 2 முனைகளும் அக்கினி எரித்து போடும், அதன் நடுத்துண்டும் வெந்து போம், அது எந்த வேலைக்காவது உதவுமோ. 2வது கேட்கிறாரு, அது எந்த வேலைக்காவது உதவுமோ அப்படின்னு கேட்கிறாரு. அது உதவாது. ஏன்னு சொன்னா அது என்ன செய்யப்படுது, அதனால ஒரு கட்டை எடுக்கப்பட முடியாது. அதை எந்த விதமான வெயிட்டான பொருளையும் அந்த கொடிகளை பின்னி தூக்கி வைக்க முடியாது. அது எந்த இதுக்கும் அது பயன்படாது அப்படிங்கிறத தான் அங்க சொல்றாரு. ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற அந்த திராட்சை அந்த செடியானது நல்லா வளரும், நல்லா இலை செடி தண்டு எல்லாம் நல்லா இருக்கும், பசுமையா இருக்கும், செழிப்பா இருக்கும். ஆனா அதுல கனி இல்லாததுனால எதுக்குமே என்ன செய்யாது, பயன்படாது. அதனுடைய இலையோ அதனுடைய தண்டோ அதனுடைய கொடிகளோ எதுக்கும் பயன்படாது அப்படிங்கிறத அங்க சொல்லுகிறாரு. அதனாலதான் அது எந்த வேலைக்காவது உதவுமோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது வசனம் 5ல், இதோ அது வேகாதிருக்கும் போதே அது ஒரு வேலைக்கும் உதவாதிருக்க அக்கினி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கு உதவுவது எப்படி அப்படின்னு கேட்கிறார். 3வது கேள்வி என்னன்னா, அது இனி ஒரு வேலைக்கும் உதவுவது எப்படி, அது எப்படி உதவ முடியாது. ஏன்னா அந்த செடி கொடிகள் நல்லா இருக்கும் போதே அதனால எந்த பயனும் இல்லை. அது வெந்து போன போது அது எதுக்கு பயன்படும், அது சாம்பலா என்ன செஞ்சிடும், மாறி போயிடும் அப்படிங்கறத தான் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். வசனம் 6ல் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றது என்னவென்றால், காட்டு செடிகளுக்குள் இருக்கிற திராட்சை செடியை நான் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஏன் அக்கினிக்கு இரையாக நான் ஒப்பு கொடுப்பேன், அவங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு திராட்சை செடி, அது அவங்க எதுக்குமே பயன்பட மாட்டாங்க, அவர்களை நான் எரித்து போடுவேன் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வசனம் 8ல் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் துரோகம் பண்ணினபடியால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவர்களை எரித்து போடுவேன் அப்படின்னு சொல்றார். துரோகம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையாக இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரை நோக்கி அங்கே அவருடைய பாரம் தாங்க முடியாமல் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுறாங்க. தேவன் என்ன செய்யறாரு, அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அவங்களை என்ன செய்கிறார், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் என்ன செய்கிறார், அவர்களே மீட்டு கொண்டு வருகிறார். ஆனா அவர்கள் என்ன செஞ்சார்கள், அந்த தெய்வத்தை மறந்து அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள். தனக்கு நன்மை செய்த கர்த்தரை மறந்து மற்றவர்களை நாடி போனார்கள். இதுதான் துரோகம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம
இதுல இருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு திராட்சை செடிக்கு மேன்மை என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்த்தோம். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற திராட்சை செடியானது கனி கொடுக்காது ஃபர்ஸ்ட். அடுத்து அதை பராமரிக்க முடியாது. அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தாதான் அது பராமரிக்கப்பட்டு அது என்ன செய்யும், கனி கொடுக்க முடியும். கனி கொடுத்தாதான் அதுக்கு மேன்மை உண்டு அப்படிங்கறத சொல்றோம். அப்ப நாம ஆண்டவரோட இருக்க உறவுல என்ன செய்யறோம், குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம எந்த இடத்துல போய் இருக்கணும், தேவ சமூகத்துல போய் நம்ம இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், பராமரிக்கப்பட முடியும். நம்ம பராமரிக்க கொடிகளாகிய நாம் பராமரிக்கப்பட்டால்தான் நம் கனிகளை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுல என்ன செய்யுது, விரிசல் இருக்கிறது. சரியான ஒரு இணைப்பு இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாலம் இருக்குதுன்னு சொன்னா அதுல நடுப்பகுதியில விரிசல் ஏற்பட்டா அது யாருக்குமே என்ன செய்யாது, பயன்படாது. அது ரெண்டு பகுதியும் சரியாக இணைந்தால்தான் எல்லாருக்கும் என்ன செய்யும், பயன்பட முடியும். அதே போலதான் நமக்கும் கிறிஸ்துவுக்கு இருக்கிறதான அந்த இணைப்புல என்ன செய்யக்கூடாது, விரிசல் இருக்கக்கூடாது. விரிசல் இல்லாம சரியாக நாம் இணைந்து இருப்போமானாதான் நம்ம கனிகளை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். நம்ம ஆண்டவரை விட்டு பிரிந்து உலக காரியங்களில இணைந்து கொள்வோமானால் நம்ம என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. நாம் கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாம் என்ன செய்ய மாட்டோம், மேன்மை உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். அப்ப தேவன் நம்மளை எதிர்பார்க்கிற அந்த நற்கனியை நம்மளால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்போ ஒரு திராட்சை செடியானது கனி கொடுத்தால் மாத்திரம்தான் அதற்கு மேன்மை, இல்லை என்றால் அதற்கு மேன்மை கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து இரண்டாவது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது, அது எந்த வேலைக்காவது உதவுமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த திராட்சை செடியுடைய பாகங்களை குறித்து சொல்றாரு. அதனுடைய செடி, அதனுடைய கட்டையை எடுத்து இதுக்காக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அதனுடைய பாகங்கள் நன்றா இருந்தாலும், இலைகள் நன்றா இருந்தாலும், செடியெல்லாம் நன்றா இருந்தாலும் அது எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். அது பயன்படவில்லை என்று சொன்னால் அது எதுக்குதான் பயன்படும், எரிக்கத்தான் பயன்படும் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாமும் உலக காரியங்களை என்ன செய்யறோம், நன்றா என்ன இருக்கிறோம், எந்த குறையும் இல்லாமல் தெய்வம் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நாம என்ன செய்யறோம், உலகத்துல அநேக பிரயாசங்கள் என்ன செய்யறோம், படுகிறோம். ஏன்னா நம்ம உயர்ந்திருக்கோம். ஏன்னா தேவனை மறந்து உலகத்தினுடைய காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய காரியங்கள்ல வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல குறைவுள்ளவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். அப்ப நம்ம ஆவிக்குரிய காரியங்களை குறைவுள்ளவர்களாக நம்ம காணப்பட்டோம்னு சொன்னா அது எந்த இதுக்கும் நம்ம பயன்படாதவர்களாக, உதவாதவர்களாக நம்ம என்ன செய்வோம், போய்விடுகிறோம். நான் படுகிற பிரயாசம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதா, மற்றவர்களுக்கு பயன்படுகிறதாக இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த திராட்சை செடியினுடைய பாகங்கள் எந்த வேலைக்குமே உதவாம போகுதோ, அதே போல நம்ம படுகிற பிரயாசங்களும் நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்யும், உதவாம போய்விடும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது, அது இனி ஒரு வேலைக்கும் உதவுவது எப்படி அப்படின்னு கேட்கிறார். இந்த கொஸ்டின் கேட்கும்போது அந்த திராட்சை செடியை நான் எரித்து போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது வெந்து போன பிறகு அது எப்படி பயன்பட முடியும் அப்படின்னு சொல்லிதான் அங்க கேட்கிறார். பயன்பட முடியாது. அப்போ வேகாது இருக்கும் போதே அது எந்த காரியத்துக்கும் பயன்படாது இருக்கும்போது அது வெந்த பிறகு எப்படி பயன்படும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், தேவனை விட்டு உலக காரியங்கள் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய நேரங்கள் காலத்துல செய்வதை நம்ம என்ன செஞ்சிடும், மறந்து போய்விடுறோம். நமக்கு சரீரத்துல பலன் இருக்கும்போது, நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கும்போது, நம்முடைய பலன் அதிகமாக இருக்கும்போது, நேரங்கள் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும்போது நம்ம அதை செய்யறோம், அலட்சியம் பண்ணிடுறோம். அதனுடைய மேன்மை தெரியாதவர்களாக போய்விடுகிறோம். அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் போய்விடுகிறது. சபையினுடைய ஊழியங்கள், வேலை காரியங்கள் இதெல்லாம் நமக்கு சரியான வாய்ப்புகள் அமையும் போது அதை என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நாம என்ன செய்யறோம், காலங்கள் கடந்து போன போது நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போய் உட்காரும் போது ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், தேடுகிறோம்.
வேலை செய்து கஷ்டப்பட்டு பாடுபட வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறோம். ஆனா முடியாது. ஏனென்று சொன்னால் நம்ம என்ன செய்யறோம், காலங்களை கடத்தி விட்டோம். இனிமே நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் அது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் நம்ம வாய்ப்புகள் அமையும் போது, நம்முடைய பலன் குறுகி போகாமல் இருக்கும் போதே நாம என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். ஆண்டவருக்காக பிரயாசங்கள் பட வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்களை சரியான நேரத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய பலன் என்ன செய்யும், குறுகி போன நேரத்துல நம்மளால் எழுந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது செய்ய முடியாது. அப்ப தேவன் நம்மை எப்படி படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரேமியா 2வது அதிகாரம் 21வது வசனத்துல தேவன் எப்படி நம்மளை படைத்தார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன என்று கேட்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் வருத்தத்தோடு அங்க வேதனையோடு கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை இப்படி படைச்சிருக்க, நீ இப்படி மாறி போனது என்ன, ஏன் இப்படி மாறி போன அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அநேக நேரங்களில உலகத்துக்குள்ள இருந்து மேன்மை இழந்தவர்களாக, இதுக்குமே பயன்படாதவர்களாக, சரியான நேரத்தையும் காலங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தாதவர்களாக நம்ம இருக்கும் போதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆகாத திராட்சை செடியா நம்ம என்ன செய்யறோம், மாறி போய் விடுகிறோம். அப்ப தேவன் நம்மை படைத்த விதத்தை உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல நமக்கு இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம நிலைத்திருந்தால் தான் என்ன செய்ய வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன, நான் தான் திராட்சை செடி, நீங்க கொடிகள். அப்ப எண்ணில் நிலைச்சிருங்க. நீங்க எண்ணில் நிலைத்திருந்தாதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இணைந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் மிகுந்த கனிகளை கொடுக்கும். இணைந்திருத்தல், நிலைத்திருத்தல் என்றால் என்ன, வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இதன் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரோடு இணைந்து கொள்ள முடியும். வேற எந்த வழியும் கிடையாது. நம்ம உலகத்தோடு இணைந்து போய்விட்டோம் என்று சொன்னால் கனிகளை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப நம்ம ஆண்டவரோடு இணைந்து நிலைத்திருந்தால் கனிகளை கொடுக்க முடியும். அப்ப கனிகளை கொடுத்தால் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி வசனம் 8ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நாம தேவனோடு இணைந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது நம்மளை படைத்த தேவன் அங்கே மகிமைப்படுகிறார். எப்படி மகிமைப்படுகிறார், நம்மளை நினைத்து இவர்களை நற்கனி தரக்கூடிய உயர்குல ஒரு திராட்சை செடியாக நான் நாட்டினேனே, அதற்கு ஏற்றபடி இவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னோடு இணைந்து நல்ல கனிகளை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் பயன்படுகிறார்கள், எல்லோரும் விரும்புகிற வண்ணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னை மகிமைப்படுத்துகிறார்கள், இதன் மூலமாக கனிகள் மூலமாக என்று சொல்லி அவர் மகிமைப்படுகிறார். அடுத்து நாம என்ன செய்கிறோம், அவருடைய சீசரா என்ன செய்கிறோம், இருக்கிறோம். 2 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மோடு என்ன செய்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் அவரோடு நிலைத்திருந்தால் நற்கனி தரக்கூடிய உயர்குல திராட்சை செடியா இருப்போம். உலகத்தோடு நம்ம இசைந்திருந்தோமானால் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு திராட்சை செடியை போல மேன்மை இழந்தவர்களாக, ஒரு வேலைக்கும் உதவாதவர்களாக, இனி எப்படி உதவுவது எப்படி என்று சொல்லி கேள்வி கேட்கிற நிலைமைக்கு நம்ம என்ன செய்கிறோம், மாறி போய்விடுவோம். இந்த கால வேளையில நாம் எப்படி இருக்கிறோம், நற்கனி தரக்கூடிய உயர் குல திராட்சை செடியாக இருக்கிறோமா, அல்லது ஆகாத காட்டு திராட்சை செடியாக இருக்கிறோமா என்பதை யோசிப்போம். இந்த கால வேளையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.